கர்த்தர் கடந்த நாள் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்தார். இந்த புதிய நாளை காணும்படியான கிருபையை தந்தார். இந்த வேளையிலே நாம் கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். இந்த நாளிலே இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கும் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. பாவங்கள் சுமந்தீர், பரிகார பலியானீர். எங்கள் பாவங்கள் சுமந்தீர், பரிகார பலியானீர். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாய் உள்ளமே. தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாய் உள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அனைத்தும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம்
உடையுதப்பா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே. எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஆமென். நம்முடைய தேவன் கல்வாரி சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டார். ஆணிகளால் கைகளிலும் கால்களிலும் அவர் அடிக்கப்பட்டு அவருடைய விழாவிலே ஈட்டியால் குத்தப்பட்டு சிலுவையிலே அறையுண்டார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் தாகம் தாகம் என்றார். நமக்காக அவர் அந்த சிலுவையிலே ஏங்கி நின்றார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் சுமந்து தீர்த்தார். நமக்காக நம்முடைய தேவன் பரிகார பலியாய் ஆனார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கைகளிலும் கால்களிலும் காயங்களை நாம் பார்க்கிறோம். அவருக்காக நாம் இந்த நாளிலே நமக்காய் பட்ட பாடுகளை நினைத்து அவருடைய திரு ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினபடியினாலே நமக்காக அவர் துடிக்கும் தாயுள்ளமாய் இருக்கிறபடினாலே நாம் இந்த நாளிலே அவருடைய பாதத்திலே நாம் காத்து நின்று நாம் துதித்து ஸ்தோத்தரிப்போம். ஆமென். நம்மை அவருடைய கரங்களினாலே அணைக்கிற தேவன். ஆமென். அப்படி அணைக்கிற கரங்களிலே ஆணிகளால் அடித்து காயங்களாக்கி வைத்தார்கள். ஆமென். இவை யாவும் நம்முடைய தேவன் நமக்காக ஏற்றுக்கொண்டார். ஆமென். நாம் அதை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பார்த்து நம்முடைய இருதயத்திலே நாம் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். ஆமென். அவருடைய விழாவிலே ஈட்டியால் குத்தப்பட்ட பொழுது அவருடைய இரத்தம் இந்த பூமியிலே நதியாக ஓடியது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த இரத்தத்தை நமக்காக இந்த பூமியிலே சிந்தப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். ஆமென். நம்முடைய முழு இருதயத்தையும் நம்முடைய தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆமென். நம்முடைய தேவ ஆவியானவர் நமக்காக ஐங்காயங்கள் அடைந்து சிலுவையிலே அடித்து மரிக்கப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் நம்முடைய
இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள்ளே கடந்து போய் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை நாம் திறந்து அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 அதிகாரத்திலே நிறைய வசனங்கள் இருக்கிறபடினாலே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வாசித்து தியானிப்போம். ஆமென். தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாளிலே கடந்த நாளிலே 56ஆம் வசனம் வரை நாம் வாசித்தோம். இந்த நாளிலே 57 முதல் 64ஆம் வசனம் முடிய நாம் வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். உமது வாக்கின்படி எனக்கு இரங்கும். என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஹல்லேலூயா. சரி, இந்த வசனங்களை நாம் நேற்றைய தினத்திலே வாசித்து முடித்து விட்டோம். இந்த நாளிலே 65ஆம் வசனம் முதல் 72ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். ஆமென். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள். நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன். அவர்கள் இருதயம் இனந்துண்ணி கொழுத்திருக்கிறது. நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய வசனங்களினாலும் அவருடைய வார்த்தைகளினாலும் நம்மை நினைத்தருளுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் அவருடைய அடியேனாய் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளினாலும் வசனத்தினாலும் நம்மை போதிக்கிறார்.
ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நீதியையும் அவருடைய நியாயத்தையும் அவருடைய சத்தியத்தையும் நமக்கு போதித்து அவரின் மேல் விசுவாசம் பற்றி கொள்ளும்படியாக நமக்கு அறிவை தந்து ஞானத்தை தந்து அவர் வழி நடத்துகிறார். ஆமென். அவருடைய வேதத்தில் உள்ள ரகசியங்கள் யாவையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். நாம் சுகபோகமாய் வாழ்ந்தால் கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிய மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆதலால் நாம் உபத்திரவப்பட்டு நாம் மனம் நொந்து எங்கு போவேன் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்திலே நாம் கடந்து வந்து நம்முடைய கண்ணீரை கவலையை நம்முடைய தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆதலால் தேவன் நம்மை புடமிடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் நலமாய் ஐஸ்வர்யவான்களாய் வாழும்போது நாம் தேவனை அறியாமல் நாம் திசை கெட்டு அலைந்து திரிகிறோம். அப்படி இருக்கும் அந்த நேரத்திலே நம்முடைய இருள் வந்து நம்மிடத்திலே சூழ்ந்து நம்மை மூடுகிறது. நம்முடைய தேவனிடத்திலே அப்பொழுதுதான் நாம் கடந்து செல்கிறோம். ஆமென். நாம் சுகபோகமாய் வாழும்போது நாம் தேவனை தேடுவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் நம்மை நெருக்கும் போது நாம் கண்ணீர் விட்டு கதறி அழுது யாரிடத்திலே செல்வோம் என்று மனம் நொந்து நம்முடைய தேவனுடைய பாதத்திலே நாம் கடந்து வந்து நம்முடைய கவலைகள் யாவற்றையும் நாம் தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்திலே நாம் காத்து நின்று நம்முடைய இருளை நம்முடைய தேவன் வெளிச்சமாக்கி நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். அவருடைய வேதத்தில் உள்ள ரகசியங்கள் அனைத்தையும் நமக்கு கற்றுத்தருகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை சத்தியத்தின் வழியிலே நடத்தி நீதியின் பாதையிலே கொண்டு போய் நம்மை அவருடைய செம்மையான வழிகளிலே நடத்தி நம்மை செம்மையான பிள்ளைகளாய் நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதலால் நம்முடைய தேவனை முழு இருதயத்தோடும் அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டும் அவருடைய போதனைகளை நாம் நம்முடைய செவிகளிலே வாங்கி அவருடைய நல்வழியிலே நாம் நடந்து அவருடைய வேதத்திலே நாம் மனமகிழ்ச்சியாய் இருப்போம். ஆமென். அப்பொழுது நம்முடைய வாழ்விலே உபத்திரவங்கள் வராது, கஷ்டங்கள் வராது, கவலைகள் வராது, கண்ணீர் விட வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் சந்தித்து நம்மை வழி நடத்துவார். ஆமென். சுகவீனங்கள் நம்மை மேற்கொள்ளாது, மரணங்கள் நம்மை மேற்கொள்ளாது. நமக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். பிள்ளைகளின் பிள்ளைகளை காணும்படியான சிலாக்கியத்தை தருவார். நாம் சம்பாதித்த பொன் வெள்ளிகளை பார்க்கிலும் நம்முடைய தேவனுடைய வேதத்தை நாம் பற்றி கொண்டால் நமக்கு நலமாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை பற்றி கொண்டு நாம் அவருடைய பாதத்திலே பற்றி கொண்டு நாம் அவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் நம்மிலே நிறைக்கப்பட்டு
அவருடைய பரிசுத்தத்தின் பாதையிலே நாம் வழி நடப்போம். ஆமென். ஹalleluya. நம்முடைய தேவன் நம்மிடத்திலே, நம்முடைய இருதயத்திலே இல்லை என்றால் நம்முடைய இருதயம் தடுமாறிவிடும். ஆமென். ஹalleluya. ஆதலால் நம்முடைய தேவனை முழு இருதயத்தோடும் நாம் தொழுது கொள்ளுவோம். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து நாம் அனுதினமும் அவரை துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்வு மேன்மைப்படும். ஆமென். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹalleluya. அப்படியாய் நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்முடைய தேவனுடைய பாதத்திலே நாம் காத்து நாம் அவரை துதித்து ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். நம்மை கொண்டு பலத்த காரியங்களை நம்முடைய தேவன் செய்ய சித்தமாயிருக்கிறார். ஆமென். குயவன் கையிலே உள்ள களிமண்ணை போல நாம் நம்முடைய தேவனிடத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய சித்தம் போலே நம்மை வணைந்து நம்மை அழகாய் அவர் சிற்றிப்பார். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, இந்த நாளிலே நீர் எங்களை பாதுகாத்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாள் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்த தேவனுக்கு இந்த காலை வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, கடந்த ராத்திரி முழுவதும் எங்களை உம்முடைய கண்ணின் கருமணி போல காத்து எங்களுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்து இந்த காலை வேளையிலே எங்களை விழிக்க பண்ணின கிருபைக்காக இந்த வேளையிலே நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலே தகப்பனே, ஒரு சில நிமிடங்கள் உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே உம்முடைய பாதத்திலே கூடி வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க போகிற உம்முடைய நல்ல தயவுக்காக இந்த வேளையிலே நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்திலே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் கடந்து வந்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னபடி இப்போதும் நீர் எங்கள் மத்தியிலே வந்து எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலே தகப்பனே, அப்பா நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகளை அனைவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும்படியாக உம்முடைய சிலுவை காட்சிகளை நினைத்து அப்பா எங்களை முற்றிலுமாக உம்முடைய பாதப்படியிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சிலுவை பாடுகளை நாங்கள் இந்த வேளையிலே உணர்கிறோம். ஆண்டவரே, உணர்ந்து உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சிலுவையின் இரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தி அப்பா எங்களுக்கு பக்தி வைராக்கியம் தந்து நீர் எங்களை பாதுகாத்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபையினாலே காத்து எங்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை தந்து நீர் ஆசீர்வதிக்க போகிற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உடுக்க உடையும் இருக்க இடமும் உண்ண உணவும் நீர் எங்களுக்கு தந்து எங்களை மகிழ பண்ண போகிற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலே எங்களுக்கு சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து நீர் ஆசீர்வதிக்க போகிற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே திக்கற்ற பிள்ளைகளை என் தகப்பன் காத்து கொள்ள போகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரை கணவனை இழந்து விதவையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்து கொள்ள போகிற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கணவனால் கைவிடப்பட்ட பிள்ளைகளை என் கர்த்தர் காத்து கொள்ள போகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஆவியானவரே, இந்த நாளிலே அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் என் கர்த்தர் பரத்திலிருந்து சந்தித்து அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்ப போகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுக்கென்று உதவி செய்கிற கரங்களை என் தகப்பன் ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே தகப்பனே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே பொற்பாதத்திலே எங்களுடைய முழு இருதயத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போ அந்த நாளிலே மாற்றுத்திறனாளிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் கர்த்தர் சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே,
அப்பா குருடர்களை என் தேவன் பார்க்க செய்தீர். அந்த நாளிலே முடவர்களை என் தகப்பன் நீர் நடக்க செய்தீர் அப்பா. இந்த நாளிலும் அப்பா அதே அற்புதங்களை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செய்து நீர் நடக்க பண்ண போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். பார்வையடைய போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சரீரங்களை காத்துக்கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உம்முடைய சுகத்தை பெற்று உம்மை தேட கர்த்தாவே நீர் கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பன் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருந்து அப்பா நீர் பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுக்கென்று உதவி செய்கிற கரங்களை என் கர்த்தர் நீர் கொண்டு வர போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா அப்படி உதவி செய்கிற கரங்களை என் கர்த்தர் இருமடங்காய் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் நிறைய உதவி செய்கிற கரங்களை என் கர்த்தர் ஆசீர்வதித்து நீ தெரிந்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனே இந்த நாளிலே அப்பா ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மற்றவர்களுக்கு இறங்குகிற இருதயங்களை என் கர்த்தர் கொண்டு வர போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா அவர்களை கர்த்தாவே நீர் இந்த உலகத்திலே கொண்டு வந்து அப்பா ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முடியாத பிள்ளைகளுக்கு உதவி செய்ய ஆண்டவரே நீர் இன்னும் ஆண்டவரே பிள்ளைகளை சந்திக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்டதான கரங்களை என் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு கர்த்தர் நீடித்த ஆயுசு நாட்களை தரப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆவியான தேவனே இந்த நாளிலே நீர் உலகத்திலே படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அந்த பூமியில் உள்ள அனைத்து ஜனங்களுக்கும் என் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபையை நீர் தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே ஆஸ்பத்திரி ஊழியங்கள் செய்கிற பிள்ளைகளை டாக்டர்களை நர்ஸுகளை என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே கர்த்தாவே அப்பா ஜனங்கள் மத்தியிலே அப்பா பஸ் ஓட்டுகிற ஓட்டுநர்களையும் ஆண்டவரே ரயில் ஓட்டுகிற ஓட்டுநர்களையும் ஆண்டவரே கப்பல் ஓட்டும் மாலுமிகளையும் ஆண்டவரே ஏரோப்ளேன் ஓட்டும் பைலட்டுகளையும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே அப்பா அதில் பயணித்து ஆண்டவரே வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது என் கர்த்தருடைய கிருபை அவர்களோடு கூட இருந்து எந்த விபத்துக்களும் நேரிடாதபடி என் கர்த்தர் அவர்களை கவனமாய் ஓட்டி செலுத்த ஞானத்தை கட்டளையிட போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அதில் பயணம் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே அவர்களுக்கு ஜீவ நாட்களை கூட்டி தர போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே இந்த நாளிலே தகப்பனே அப்பா போலீஸ் வீரர்களை காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இராணுவ வீரர்களை கர்த்தர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தீயணைப்பு படை வீரர்களை என் கர்த்தர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுடைய பணிகள் எங்கு நடக்கிறதோ அங்கெல்லாம் உம்முடைய கிருபை அவர்களை காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் பணி ஆண்டவரே அவர்களுக்கு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் என் கர்த்தர் அவர்களுக்கு லகுவாய் மாற்றித்தர போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் பணிகளை செய்யும் பொழுது அவர்கள் ஞானமாய் செய்ய என் கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனே அப்படியா நீர் செய்ய போற உம்முடைய கிருபைக்காக இந்த வேளையிலே துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். பட்டாசு தொழில் செய்யும் பிள்ளைகளை என் கர்த்தர் இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே இந்த நாளிலே தகப்பனே அப்பா துப்புரவு தொழில் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் ஆண்டவரே அப்பா சரீரத்திலே எந்த ஒரு பலவீனங்களும் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா உமக்கென்று நீர் ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அவர்கள் உம்முடைய வசனங்களையும் உம்முடைய வார்த்தைகளையும் ஆண்டவரே ஜனங்கள் மத்தியிலே விதைக்கும் பொழுது என் கர்த்தாவே அப்பா ஜனங்கள் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக
ஜனங்களுடைய செவிகளை நீர் திறந்தருள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனே, அவர்களுடைய கர்த்தாவே வசனங்களும் வார்த்தைகளும் உறுதிப்பட கர்த்தாவே நீர் அவர்களோடு கூட இருந்து கர்த்தாவே அவர்களை வல்லமையாக எடுத்து நீர் ஆண்டவரே அப்பா செயல்படுத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கர்த்தர் தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கென்று வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்கும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும் இருக்கிற சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளையும் வாலிப கன்னியர்களையும் நீர் உமக்கென்று தெரிந்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஊழியங்களுக்கென்று எழும்பி பிரகாசிக்க பண்ண போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய அக்கினி அபிஷேகம் இறங்கி கிரியை செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவரே சுகத்தை பலத்தை கட்டளையிட்டு நீடித்த ஆயுசு நாட்களை தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் அப்படியாய் பிள்ளைகளை தெரிந்து கொள்ள போறதற்காக நாங்கள் இந்த நாளிலே நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலே கடன் பிரச்சனைகளிலே இருக்கிற பிள்ளைகளே அப்பா கடனிலிருந்து அப்பா விடுதலை பண்ணி அவர்களுக்கு நீர் சமாதானத்தையும் நீர் ஆசீர்வாதத்தையும் நீர் ஐஸ்வர்யத்தையும் கட்டளையிட போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கண்ணீரினாலும் கவலையினாலும் வருத்தத்தோடும் ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தகப்ப எல்லாவற்றையும் நீக்கி என் கர்த்தர் ஆண்டவரே அப்பா அவர்களை நல்வழிப்படுத்த போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறீர். அதே போல வருகிற பிள்ளைகளை என் கர்த்தர் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே அவர்களுக்கு சுகத்தை தரப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடனில் இருந்து விடுதலை தரப்போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் எப்படி இந்த பூமியிலே வாழ்வதென்று நீர் கற்றுக் கொடுக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே நீர் செய்வீராகப்பா. நீர் செய்ய போற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே சொந்த தொழில் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் அந்த தொழிலிலே பிள்ளைகள் பெருகி இருக்க கர்த்தர் உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே அவர்கள் பலுகி பெருக நீர் உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் தொழிலிலே கண்ணும் கருத்துமா இருந்து அதை மேன்மேலும் மேன்மேலும் பெருக நீர் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஞானத்தை தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் ஆண்டவரே நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தந்து என் கர்த்தர் நீடித்த ஆயுசு நாட்களை தந்து அவர்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க போற நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுடைய தொழில்கள் ஆண்டவரே சுமூகமாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே வாப்பா சுகபலவீனத்தோடு உம்முடைய பாதத்திலே தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து அவர்களுக்கு ஆண்டவரே நீடித்த ஆயுசு நாட்களை கர்த்தர் கட்டளையிட போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் என் தகப்பன் மாற்றி போட்டு ஆண்டவரே அவர்களுடைய சுகவீனங்கள் எல்லாவற்றையும் தகப்பன் மாற்றி போட்டு அவர்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை என் கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் இந்த வேளையிலே ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சுகத்தை பெற்றவர்களாய் உம்முடைய நாமத்திலே அவர்கள் கூடி வர கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காக நாங்கள் இந்த வேளையிலே நன்றி செலுத்துகிறோம். அப்படியாய் ஒவ்வொரு ஜனங்களையும் என் கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர போற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களையும் ஆசிரியைகளையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ள போற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் சிறு பிள்ளைகள் மத்தியிலே அவர்களுடைய கர்த்தாவே பாடங்களை புகட்டும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு கர்த்தாவே சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே ஆசிரியர்களின் ஆண்டவரே வார்த்தைகளை கேட்க அவர்களுடைய செவிகளை திருத்த ஆண்டவரே கவனமாய் கொண்டு செல்ல கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல ஞானமும் ஆண்டவரே பெற்றோர்களுக்கும்
ஆண்டவரே பெரியோர்களுக்கும் உமக்கும் உகந்த பிள்ளைகளாகவும் நீர் நடத்தப்போற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். இந்த நாளிலே நீர் பிள்ளைகளை அப்படியாய் காத்து கொள்ள போற உம்முடைய நல்ல தயவுக்காக நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் நிறைய ஜனங்களை கர்த்தாவே நீர் ரட்சிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஜனங்கள் யாவரும் உம்முடைய ரட்சிப்பின் பாத்திரங்களை ஏந்தி கொண்டவர்களாய், உம்முடைய தூய வஸ்திரங்களை தரித்து கொண்டவர்களாய், ஆண்டவரே நீதியின் வஸ்திரங்களை தரித்து கொண்டவர்களாய் இந்த பூமியிலே வாழ கர்த்தாவே கிருபை செய்யும். ஆண்டவரே, அது நிமித்தம் ஜனங்கள் யாவரும் துன்மார்க்கத்திலே போகாதபடி உம்முடைய நல்வழியிலே நடக்க நீர் கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த ஆண்டவரே சுற்றங்களை யாவரையும் நீர் பாதுகாத்து நீர் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த மருமக்க பிள்ளைகளை நீர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். பேர குழந்தைகளை காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். பேத்திகளை காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். மற்றும் உடன் பிறந்தோர் சகோதர சகோதரிகளை நீர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான தாய் தகப்பனை காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலே அப்படியா எங்களை தாழ்த்தி உம்முடைய பொற்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா.